டிகோட் தி வேர்ல்ட் அன்ஃபில்டர்ட் இரண்டு செய்திகளை டிகோட் செய்ய இருக்கின்றோம். முதலாவதாக, பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதியில் மனிதர்களால் உருவாக்கப்பட்டுள்ள செயற்கை உணவு தட்டுப்பாட்டால் ஏராளமான மக்கள் தவித்து வருகிறார்கள். குப்பையில் உணவு தேடக்கூடிய அளவுக்கான அவல நிலை, நிவாரண முகாம் சூறையாடல் என்கிற அளவுக்கான காசாவில் உணவு பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. இஸ்ரேல் இராணுவத்திற்கும் ஹமாஸ் அமைப்பிற்கும் இடையே ஜனவரி மாதம் 19ஆம் தேதி போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த போர் நிறுத்தம் மார்ச் மாதம் முடிவுக்கு வந்தது. ஆனால் இதற்கு முன்பாகவே காசால கடுமையான உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டது. போர் நிறுத்தத்தை தொடர்வதற்கு இஸ்ரேல் விதித்த நிபந்தனைகளை ஹமாஸ் அமைப்பு ஏற்றுக்கொள்ளாததனால தாக்குதலை மேலும் உக்கிரமாக தொடர்ந்து வருகிறது இஸ்ரேல் இராணுவம். தாக்குதல் மட்டுமில்லாமல் போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்த உடனடியாக காசாவுக்குள் நிவாரண உதவிகளை அனுமதிக்காமல் இஸ்ரேல் தடுத்து வந்தது. இது பற்றி நம்ம ஏற்கனவே காணொலிகள் பார்த்திருக்கிறோம். ஹமாஸ் பிடியில் இருக்கக்கூடிய பிணை கைதிகளை விடுவித்தால் மட்டுமே நிவாரணப் பொருட்களை காசாவுக்குள் அனுமதிக்க முடியும் அப்படிங்கிறது இஸ்ரேல் வைத்திருக்கக்கூடிய நிபந்தனை. இது சர்வதேச மனித உரிமை சட்டத்திற்கு எதிரானது என்றும், பிணை கைதிகளை விடுவிக்க இஸ்ரேல் உணவு விநியோகத்தை நிபந்தனையாக வைக்க முடியாது என்றும் ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்தது. இதனைத் தொடர்ந்து நிவாரண உதவிகளை காசாவுக்குள் இஸ்ரேல் அனுமதித்திருக்கிறது. ஆனாலும் உணவு விநியோகத்தை தனது கட்டுப்பாட்டில், அதாவது இஸ்ரேல் இராணுவம் கொண்டு வந்திருக்கிறது. இதற்காகவே காசா ஹியூமானிட்டேரியன் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் தொடங்கியிருக்கிறது இஸ்ரேல். 11 வாரங்களுக்கு பிறகு 665 நிவாரண ட்ரக்குகளை காசாவுக்குள் அனுமதித்ததாக இஸ்ரேல் தெரிவிக்குது. ஆனால் இது யானை பசிக்கு சோளப்பொரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அளவு தான் இருக்கும் அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அதிகாரிகள் குறிப்பிடுறாங்க. காசாவில் உணவின்றி தவிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வேளை உணவு விநியோகிக்கவே அன்றாடம் 600 முதல் 800 ட்ரக்குகள் வரை தேவைப்படும். அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சூழலை நம்ம நினச்சி பார்க்கலாம். ஆனால் கடந்த 2 வாரங்களில் 900 ட்ரக்குகள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. அந்த ட்ரக்குகளும் கூட இஸ்ரேல் இராணுவம் ஆய்வு செய்த பிறகுதான் காசாவுக்குள் அனுமதிக்கப்படும். ட்ரக்குகளில் பாதி அளவில் தான் நிவாரணப் பொருட்களை நிரப்ப வேண்டும் அப்படிங்கிற நிபந்தனையும் இஸ்ரேல் இராணுவம் முன்வைக்குது. அப்படின்னா இன்னமும் உணவு பஞ்சம்ங்கிறது கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இஸ்ரேலுடைய புதிய திட்டத்தின்படி போரால் பாதிக்கப்பட்ட இடங்களில் ஆங்காங்கே உணவு கூடாரங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பகுதிகளில் இஸ்ரேல் இராணுவத்தினர் தான் உணவு விநியோகத்தில் ஈடுபடுகிறார்கள். இதுவும் சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது அப்படின்னு சமூக செயற்பாட்டாளர்கள் குறிப்பிடுறாங்க. ஏனெனில் பாதிக்கப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய இடங்களுக்கு தான் நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்ல வேண்டும். இதற்கு மாறாக இஸ்ரேல் செயல்படுவதாக ஐக்கிய நாடுகள் சபை கூறுகிறது. இஸ்ரேல் தொடங்கியிருக்கக்கூடிய அறக்கட்டளையோடு இணைந்து பணியாற்ற ஐக்கிய நாடுகள் அமைப்பு மறுத்துவிட்டது அப்படிங்கிறதையும் கவனிக்கத்தக்கது. போர்னால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 23 லட்சம் மக்களுக்கு அனுபவமே இல்லாத ஒரு அமைப்பு நிவாரணப் பொருட்களை வழங்க முடியாது அப்படிங்கிறது தான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அதிகாரிகளுடைய ஒரு விமர்சனமாக இருக்கிறது. ஒருவேளை உணவுக்காக அவசரமாக மக்கள் திரண்டு வரக்கூடிய காட்சிகள் இதயத்தை சுக்குநூறாக உடைப்பதாக இருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்களும் இந்த வேதனையை பகிர்ந்து கொள்கிறார்கள். உணவு பற்றாக்குறையால் அல்லல் படக்கூடிய மக்கள் ஒரே நேரத்தில் உணவு கூடாரத்தை முற்றுகையிட்டனர். அங்கு வைக்கப்பட்டிருந்த கோதுமை மாவு, அரிசி, குடிநீர் பாட்டில்களை அவர்கள் அள்ளி செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்க்குறோம். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதை அடுத்து வாகனத்தை நோக்கி இஸ்ரேல் இராணுவம் துப்பாக்கியால் சுட்டது. பசியினால் வரக்கூடிய மக்கள் அங்கே ஒருவருக்கொருவர் முண்டியடித்து அந்த உணவை பெற்றுவிட முடியுமா அப்படின்ற ஆதங்கத்தில், ஏக்கத்தில் முண்டியடிக்கும் போது இஸ்ரேல் இராணுவத்தினுடைய துப்பாக்கி சூடும் நடந்தது அந்த வாகனத்தின் மீது. தெற்கு காசாவின் ரஃபாவின் அருகே உள்ள விநியோக பகுதியில் கூட்டத்தை கட்டுப்படுத்த இஸ்ரேல் இராணுவம் துப்பாக்கியால் சுட்டதில் 2 விழுந்தனர். எவ்வளவு கொடூரமான ஒரு நிகழ்வாக இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒரு உணவுக்காக அல்லாடக்கூடிய மக்கள் அந்த உணவுக்காக அங்கே ஒருவருக்கொருவர் முண்டியடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி 2 உயிர்கள் அங்கே போயிருக்கிறது. உணவுக்காக ஏங்கி நிற்பவர்களை கொல்வது என்ன நியாயம் என உயிரிழந்தவர்களுடைய உறவினர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். மனித உரிமை ஆர்வலருடைய கேள்வியும் அதுதான். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மனிதத்தை காக்க வேண்டும் என்று பார்க்கக்கூடிய அத்தனை பேருடைய கேள்வியும் அதுவாகத்தான் இருக்கிறது. காசா என்பது தற்போதைக்கு பூமியில் மிகவும் பசியுள்ள ஒரு இடமாக மாறியிருக்கிறது. அங்கு வாழக்கூடிய 23 லட்சம் பேரும்
பேரழிவு தரும் பசியை எதிர்கொள்கிறார்கள் அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபை கூறுகிறது. காசா மக்கள் மட்டுமில்லாமல் அவர்களுக்கு உதவி புரிய வந்துள்ள ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தன்னார்வலர்களும் கூட கடும் இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஐநாவை சார்ந்த 400க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் போரில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதாவது உதவி செய்வதற்காக வந்தவர்களும் இதில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 1945ஆம் ஆண்டு ஐநா அமைப்பு உருவாக்கப்பட்டதிலிருந்து எந்த ஒரு மோதலிலும் இத்தனை ஊழியர்கள் கொல்லப்பட்டதில்லை அப்படிங்கிறது முக்கியமானது. ஐநாவினுடைய தன்னார்வலர்களுக்கு இஸ்ரேல் அரசு பல நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. அதன்படி இஸ்ரேல் நாட்டில் எந்த ஒரு தன்னார்வலரும் தங்கி உதவி புரியக்கூடாது. இந்த நிபந்தனையால் கிழக்கு ஜெருசலேமில் எந்த உதவியும் மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கிழக்கு ஜெருசலேமில் இருக்கக்கூடிய பள்ளிகளையும் மருத்துவமனைகளையும் இஸ்ரேல் மூடிவிட்டது. இஸ்ரேல் மீது ஐநா சபை வைக்கும் மற்றொரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு கைதிகளை நடத்தக்கூடிய விதம். ஹமாஸ் அமைப்போடு போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை காசாவை சார்ந்த 12,000 பேரை இஸ்ரேல் கைது செய்திருக்கிறது. அவர்களை இஸ்ரேல் மிக கொடூரமாக சித்திரவதை செய்வதாக பாலஸ்தீன கைதிகள் ஊடக அலுவலகம் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்கு. உடலின் முக்கிய பகுதிகளில் மின்சாரம் பாய்ச்சுவது, நீண்ட நேரம் கைகளில் தொங்க விடுவது, உணவு, குளியல் மற்றும் வழிபாடு வழங்காமல் இருப்பது, பாலியல் வன்கொடுமை, அப்புறம் அச்சுறுத்தல்கள், நாய்களை ஏவி அச்சுறுத்துவது, இழிவான சூழல்களில் நிர்வாணமாக வைப்பது அப்படின்னு பல கொடூரமான செயல்களை செய்வதாக குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கின்றன. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலின் போது 1139 பேர் கொல்லப்பட்டனர். 200க்கும் மேற்பட்டோர் சிறைபிடிக்கப்பட்டார்கள். இதற்கு பதிலடியாகத்தான் இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய தாக்குதலில் இதுவரை 54,000 பாலஸ்தீனிய மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 1,24,000 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த தகவல்கள் எல்லாம் காசாவுடைய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. இடிபாடுகளுக்கு அடியில் காணாமல் போன ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து விட்டதாக கருதப்படும் என்றும் அறிவித்திருக்கிறது இந்த அமைப்பு. இதனால் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும். அதுவும் போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்த மார்ச் மாதம் மட்டும் 1300 குழந்தைகள் கொல்லப்பட்டதாக ஐநா சபை விவாதத்தின் போது ஐக்கிய நாடுகள் சபைக்கான பாலஸ்தீன தூதர் ரியாத் மன்சூர் விவரித்திருந்தார். அதுவும் நம்ம இந்த இடத்துல ரீகால் பண்ண வேண்டிய ஒரு அம்சம். ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பட்டினியால் இறந்து கொண்டிருப்பதாகவும் அசைவற்ற உடல்களை தழுவும் பெற்றோரின் வேதனை விவரிக்க முடியாதது என்றும் ரியாத் மன்சூர் அப்போது குறிப்பிட்டிருந்தார். ஐநா சபையில் ரியாத் மன்சூர் அழுது கொண்டே காசாவுடைய துயரங்களை விவரித்தது காண்போரையும் கண்கலங்க வைத்தது. போர், யார் பக்கம் நியாயம், இதையெல்லாம் கடந்து மனிதர்களுக்கு அடிப்படை உரிமையாக இருக்கக்கூடிய உணவு, அதேபோல் சுகாதாரம், இந்த இரண்டையும் தடுக்கக்கூடியது அப்படிங்கிறது எந்த நிலையிலும் வரக்கூடாது. போர் சட்டங்களும் அதை குறிப்பிடுவதில்லை. ஐக்கிய நாடுகள் சபை போன்றவையும் இதை கடுமையாக எதிர்க்கிறார்கள். ஆனாலும் லட்சக்கணக்கான மக்கள் இப்போது பசியினால், பட்டினினால் வாடக்கூடிய ஒரு பகுதியாக காசா மாறியிருக்கிறது. இரண்டாவதாக ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தோட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய இந்த சிக்கல் குறித்து டீகோட் செய்ய இருக்கிறோம். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் மீது ட்ரம்ப்புக்கு ஏன் இத்தனை கோபம்? இதன் ரகசியத்தை உடைத்திருக்கிறார் ட்ரம்ப்பினுடைய பயோகிராஃபர் மைக்கேல் வோல்ஃப். யார் இந்த மைக்கேல் வோல்ஃப் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு அவர் சொல்லக்கூடிய கருத்தை பார்த்தோன்னா முக்கியத்துவம் புரியும். ட்ரம்ப் குறித்து ஃபயர் அண்ட் ஃபியூரி, சீஜ், ஆல் ஆர் நத்திங் அப்படின்னு புத்தகங்களை எழுதியிருக்கக்கூடியவர். அவர் தான் ட்ரம்ப்போட பயோகிராஃபியை எழுதியிருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர். எனவே அவர் குறிப்பிடக்கூடிய கருத்துங்கிறது ரொம்ப முக்கியமான கருத்தாக பார்க்கப்படுது. இப்போ தான் ஹார்வர்ட் இஷ்யூ இதுக்குள்ளே தான் வருது. கடந்த 2 மாதங்களாக ஒவ்வொரு நாளும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அல்லது அதிரடி தாக்குதல்களை, அம்புகளை வீசி வருகிறார் அதிபர் ட்ரம்ப். பல்கலைக்கழக நிர்வாகத்தில் மாற்றம் வேண்டும், வெளிநாட்டு மாணவர்களுக்கு தடை விதிக்க வேண்டும், பல்கலைக்கழகத்தில் போராட்டங்களுக்கு தடை விதிக்க வேண்டும், ஃபெடரல் கவர்மெண்ட், அங்கே இருக்கக்கூடிய அதாவது அமெரிக்க அரசினுடைய, மத்திய அரசினுடைய நிதி நிறுத்தப்படும், வரிச்சலுகை நீக்கப்படும் அப்படின்னு தொடர்ந்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு எதிரான பல்வேறு தொல்லைகளை கொடுத்து வருகிறார் ட்ரம்ப். தேவையில்லாமல் ஏன் இத்தனை நெருக்கடிகளை கொடுக்கிறார் அப்படிங்கிற கேள்வி எல்லோருக்குமே எழுந்தது. ஏன்னா ஐவி லீக்னு சொல்லப்படக்கூடிய முக்கியமான பல்கலைக்கழகங்களில் ஹார்வர்ட் ஒன்று. இந்த ஐவி லீக் பல்கலைக்கழகங்களுக்கு எதிரான நெருக்கடி, குறிப்பாக ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு எதிரான இந்த நெருக்கடி என்பது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கல்வியாளர்களை
கவலையடைய செய்வதாக மாறியிருந்தது. அதனால தான் தேவையில்லாமல் ஏன் இத்தனை நெருக்கடிகளை கொடுக்கிறார் ட்ரம்ப் அப்படின்னு புலனாய்வுகளில் ஊடகங்கள் ஈடுபட தொடங்கின. அப்போது சில ஊடகங்கள் ஒரு கருத்தை அழுத்தமாக எழுத தொடங்கினாங்க. அது என்னன்னா, ட்ரம்ப்போட இளைய மகன் பேரன் ட்ரம்ப்புக்கு ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் இடம் கொடுக்கவில்லை, அவர் படிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கல, அதன் காரணமாகவே இந்த நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் ட்ரம்ப் அப்படின்னு எழுதி வந்தார்கள். ஆனால் இதனை திட்டவட்டமாக மறுத்தார் ட்ரம்பினுடைய மனைவி மெலனியா ட்ரம்ப். தற்போது ட்ரம்ப்புக்கு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் மீது ஏன் இத்தனை கோபம், இத்தனை வெறுப்பு அப்படிங்கிறதுக்கு நாம் அவருடைய பயோகிராஃபி எழுதின மைக்கேல் உல்ஃப் சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் தான் ரொம்ப முக்கியமாக கவனப்படுத்தக்கூடியதாக மாறி இருக்கிறது. த டெய்லி பீஸ்ட் அப்படிங்கிற ஒரு பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் பேசும்போது மைக்கேல் உல்ஃப் ஒரு கருத்தை சொல்லார். அதுதான் உலகின் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக மாறி இருக்கிறது. ட்ரம்ப் இப்படிப்பட்டவராக இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகளை எழுப்பக்கூடியதாக மாறி இருக்கிறது. அது என்னென்னா, ட்ரம்ப்புடைய மகனுக்கு ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் எந்த நிராகரிப்பையும் செய்யலை, அவருக்கான வாய்ப்பை மறுக்கலை. ஆனால் ஹார்வர்ட் மீதான ட்ரம்ப்புடைய வெறுப்பு எல்லோரும் நினைப்பதை விட தனிப்பட்ட ஒரு விவகாரம் அப்படிங்கிறார். அது என்ன தனிப்பட்ட விவகாரம் அப்படின்னா, ஹார்வர்ட் மீதான ட்ரம்ப்புடைய கோபம் பேரன் நிராகரிக்கப்பட்டதாக அல்ல, தனக்கே ஏற்பட்ட அனுபவம் தான் அப்படின்னு சொல்கிறாரு மைக்கேல் உல்ஃப். அதாவது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்கான வாய்ப்பு என்பது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது, வாய்ப்பு வழங்கப்படலை. எப்போனா அவருடைய இளைய வயதில். அப்போ அவர் பல்கலைக்கழகத்தில் இணைவதற்கு ட்ரம்ப் விரும்பியதாகவும், ஆனால் அவருக்கு வாய்ப்பு அளிக்காததுனாலேயே ட்ரம்ப் ரொம்ப பொங்கி எழுந்து இப்போது பல்வேறு சிக்கல்களை உருவாக்குகிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு மைக்கேல் உல்ஃப். தனக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவத்திற்கு பழிவாங்கும் விதமாகவே ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கு பல நெருக்கடிகளை ட்ரம்ப் அளிப்பதாக உல்ஃப் சொல்கிறாரு. நியூயார்க் இராணுவ அகாடமியில் 4 ஆண்டுகளை கழித்த ட்ரம்ப் 1964ஆம் ஆண்டு ஃபோர்டாம் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்றார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தில் இணைந்து பொருளாதாரத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு வாய்ப்பு மறுக்கப்பட்டதை இன்னைக்கு வரைக்கும் மனதில் வைத்திருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி எழுது. அதே நேரத்தில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் எந்த ஆண்டில் விண்ணப்பித்தார் என்ற தரவுகள் வெளியாகவில்லை. ட்ரம்ப்போட கோபத்திற்கு மற்றொரு காரணத்தையும் கூறுகிறார் மைக்கேல் உல்ஃப். ட்ரம்ப்புக்கு பழிவாங்கும் உணர்வை தவிர அவருக்கு நாடகங்கள் மீது மிகப்பெரிய காதல் உள்ளதாகவும் அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அதனாலேயே அவர் மிகப்பெரிய எதிரிகளை தேர்வு செய்து காய் நகர்த்துபவர், ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டராக அதை குறிப்பிடுறாரு. தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றின் தொகுப்பாளராக இருந்த ட்ரம்ப் எப்போதும் ட்ராமாவை விரும்புகிறவர் அப்படிங்கிற ஒரு கருத்தை மைக்கேல் உல்ஃப் இந்த பாட்காஸ்ட்லேயே சொல்கிறாரு. 2004ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டு வரை அமெரிக்காவுடைய NBC தொலைக்காட்சியில் த அப்ரண்டிஸ் அப்படிங்கிற ஒரு தொடர் ஒளிபரப்பானது. போட்டியாளர்களுடைய வணிக திறன்கள் குறித்த ஒரு ரியாலிட்டி ஷோ தான் த அப்ரண்டிஸ். இந்த தொடரின் இணை தயாரிப்பாளராக இருந்தவர் ட்ரம்ப். அது மட்டும் இல்லை, த அப்ரண்டிஸ் தொடரினுடைய 14 பகுதிகளை தொகுத்து வழங்கிய தொகுப்பாளராகவும் ட்ரம்ப் இருந்திருக்கார். இந்த தொடரில் வருவது போலவே தனக்கு மிகப்பெரிய எதிரி தேவை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு கருத்தை பொது வழியில் போட்டு உடைச்சிருக்கிறாரு மைக்கேல் உல்ஃப். யாருன்னா, ட்ரம்ப்புடைய பயோகிராஃபியை எழுதக்கூடியவர், அவரை பற்றி நன்கு அறிந்தவர் அப்படிங்கிறதுனால அவருடைய கருத்து இப்போ கவனம் பெற்றிருக்கிறது. நாடகத்தை அதிகமாக விரும்பக்கூடிய ட்ரம்ப் தான் நினைத்தது போலவே தலைப்புச் செய்திகளில் அதிகம் இடம்பெறுகிறார் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ட்ரம்ப்புடைய நடவடிக்கைகளுக்கு காரணம் அப்படின்னு சொல்லக்கூடியதாக உல்ஃப் சொல்கிறது த அப்ரண்டிஸ் போலவே இது த ட்ரம்ப் ஷோ அப்படின்னு சொல்கிறார். ஒரு ஷோ காமிக்கிறாருங்க அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறாரு அமெரிக்க அதிபரை பற்றி இந்த ரைட்டர். மைக்கேல் உல்ஃபின் இந்த கருத்துக்கு கடுமையான எதிர்வினையை ஆற்றியிருக்கிறது வெள்ளை மாளிகை. உல்ஃப் மற்றும் த டெய்லி பீஸ்ட் ஆகிய இரண்டும் பொய் செய்திகளை பரப்புபவர்கள் அப்படின்னு கடுமையான வார்த்தைகளால் சாடியிருக்கிறார் வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் டெய்லர் ரோஜர்ஸ். அவங்க என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்கன்னா, கிளிக்பைட்ஸ்க்காக ட்ரம்ப் மீது அவதூறு பரப்புகிறாங்க. இவங்க தகுதிக்கு மீறி மிகைப்படுத்தப்பட்ட மற்றும் ஊழல் நிறைந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து கல்வி பயில ட்ரம்ப் விண்ணப்பிக்கவே இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை யார் சொல்கிறார்னா, இந்த டெய்லர் ரோஜர்ஸ் குறிப்பிடுறாரு. எப்படி இருந்தாலும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் மீது ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய இந்த கடுமையான கோபம் அல்லது ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு எதிராக அவர் எடுக்கக்கூடிய கடும் நிலைப்பாட்டுகளுக்கான பின்னணி என்ன அப்படிங்கிற கேள்வி தொக்கி நிற்கிறது. அந்த கேள்வியோடு தான் மைக்கேல் உல்ஃபினுடைய இந்த குற்றச்சாட்டுகளை, விமர்சனங்களை ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் அமெரிக்கர்களும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கல்வியாளர்களும். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.